ஹலோ பிஸ்னஸ் பீப்பிள், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு லார்ஜ் பிஸ்னஸாக இருக்கலாம். ஆஃப்லைன்லேருந்து இப்போ தான் ஆன்லைன் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன், ஆன்லைனில் என்னோட ப்ராடக்ட்டோ சர்வீஸ் வந்து மார்க்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து காமனாக பண்ணுற ஒரு 2 மிஸ்டேக்ஸ், ஒரு பிகினராக நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம பிஸ்னஸ்க்கோ சர்வீஸ்க்கோ பண்ணும்போது நம்ம காமனாக பண்ணுற ஒரு 2 மிஸ்டேக்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதனோட ஒரு ஐடியாலஜி அண்ட் தென் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த 2 பெனிஃபிட்ஸும் இந்த 2 காமன் மிஸ்டேக்ஸும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதோட நான் சொல்யூஷனுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி ஃபர்தராக இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க, என்ன சர்வீஸ் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ரிலேட்டடாக ஒரு டீட்டெயில்டு கஸ்டமைஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ வாங்க ஃபர்தராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டேக் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஓகேவா? ஸோ மிஸ்டேக் என்ன, என்னோடய ப்ராடக்ட்டை நான் மார்க்கெட் பண்ணுறது தப்பான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அது வந்து தப்பு இல்லை. பட் ஆனால் அது ஒரு இடத்துல தப்பாகுது. ஓகேவா? அது என்னன்றதை ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். மில்லட்டில் வேல்யூவோட ப்ராடக்டாக மில்லட் லட்டு வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போயிட்டு என்னோட மில்லட் லட்டு அந்த ப்ராடக்ட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து அந்த பிக்சர் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், ஒரு வீடியோஸாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது தப்பு இல்லை. ஓகேவா? பட் ஆனால் அந்த கேப்ஷன்லேயோ அந்த வீடியோஸ்லேயோ பார்த்தீங்கன்னா, நான் முழுக்க அந்த ப்ராடக்டை என்கிட்ட வாங்குங்கன்னு மட்டும் நான் சொல்கிறேன். லைக் இப்போ என்கிட்ட வந்து நாங்கள் இந்த மாதிரி மில்லட் லட்டு பண்ணுறோம், அதில் வந்து நாங்கள் இத்தனை வெரைட்டிஸ் பண்ணுறோம், ஸோ அதனால் எங்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் தப்புன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி நான் மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னா, பெனிஃபிட்ஸ், உங்கள் ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸ் இருக்கும் இல்லையா, சர்வீஸோட பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சேம் இதே அந்த மில்லட் லட்டு இருக்குன்னா, ஸோ அதோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா, என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பேரண்ட்ஸ். எதுக்காக பேரண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை யார் வாங்குவா அப்படின்னா, பேரண்ட்ஸ் வாங்குவாங்க. அது யார் கடைசியாக என்ன கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பேரண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நான் எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இந்த மில்லட் லட்டுவில் இது மாதிரி நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து அண்ட் தென் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ஸோ உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ அப்படி நான் அதோட பெனிஃபிட் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் மற்ற ப்ராடக்ட்டுக்கும், லைக் இப்போ ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு பேக்டு ஃபுட்ஸுக்கும் மற்ற ஜங்க் ஸ்நாக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸையும் இதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து கெமிக்கல் சேர்க்குறாங்க, இதில் வந்து நான் கெமிக்கல் வந்து நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. அண்ட் தென் இதில் வந்து நம்ம சுகருக்கு வந்து நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற ரிசோர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அண்ட் தென் இந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை, கலருக்கு வந்து எதுவும் சேர்க்கலை அப்படின்றப்போ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் உங்கள் குழந்தைகள் வந்து இங்கே வந்து கொடுக்கலாம். அண்ட் தென் ப்ரைஸ் வைஸும் இது வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் தென் ஃபர்தராக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்றப்போ கஸ்டமர் வில் திங்க் லைக் ஓகே, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்போ இப்படி நான் ஷேர் பண்ணும்போது ஃபஸ்ட் அவங்க வந்து யோசிப்பாங்க, ஓகே இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து இங்கே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வைங்க, கன்சிடர் பண்ண வைங்க. ஓகே பரவாயில்ல, இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மார்க்கெட் ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஆன்லைன் டெலிவரி ஆகுது, இப்போ சிஓடி பண்ணுறாங்க, ஆன்லைனில் நம்ம வந்து நான் கொரியர் வந்து ஷிப் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே ஃபீச்சர்ஸ் தான். அந்த பொருளை கஸ்டமருக்கு எவ்வளோ சீக்கிரமாக எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம், அது வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் அதோடு சேர்த்து அடிஷ்னலாக லாங் டேர்ம் விஷன், அதாவது இந்த ப்ராடக்டை வாங்குறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் சேம் அதே எக்ஸாம்பிள் நான் ஷேர் பண்ணுறேன். மில்லட் லட்டு பேரண்ட்ஸ் வாங்குறாங்க, எனக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து ரெகுலராக வரணும், எனக்கு வந்து ரெகுலராக அந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பாக மாற்றக்கூடாது. அதே மாதிரி நான் பண்ண ப்ராமிசஸ், ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரெகுலராக அவங்க வர்றப்போ அவங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுன்றதை நான் அவங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணேன். ஓகேவா? ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இதெல்லாம் மைண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு மார்க்கெட்டிங், ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற பர்சனாக நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதோட லாங் டேர்ம் விஷனை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை, இப்போ மில்லட் லட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஒரு 1 இயர் இல்லை அப்படின்னா ஒரு 6 months, ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் ஸோ குழந்தைகள் வந்து வளர்கிறப்போ ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் அவங்க வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. மற்ற கிட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்ற அண்ட் தென் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த
ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அந்த குழந்தைங்களை விட உங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து எப்படியோ ஒரு யூனிக்காக இருப்பாங்க, எப்படி அவங்களோட ஹெல்த் வந்து இருக்கும், அதை பற்றி நம்ம வந்து ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு லாங் டேர்ம் விஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அவங்க வீடியோஸ் பார்க்கும்போதோ உங்கள் கண்டென்ட் அவங்க பார்க்கும்போதோ ஒரு லாங் டேர்ம் விஷனை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டு என்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி விஷயம் பண்ண முடியும், ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ என்னோட ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இம்ப்ரூவ் ஆகும், என்னோடய குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அஸ் ஒரு மார்க்கெட்டராக நீங்கள் இதெல்லாம் தெரியப்படுத்துறது உங்களோட ஒரு கடமை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் பண்ணீங்க, ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு நீங்கள் ஷேர் பண்ணுறத விட கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்ஸு, அதை யூஸ் பண்ணுற கன்சியூமருக்கு என்ன ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸு, அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலேவும் கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்லி வில் திங்க், அவங்க மைண்டில் ஒரு தாட்ஸ் வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். இந்த ப்ராடக்ட் என்கிட்ட வந்து இது பண்ணலாம், ஸோ இது பண்ணலாம் சொல்லி அவங்க மைண்ட்லேயே ஒரு ஐடியா ஓடும். ஸோ அண்ட் தென் ஃபைனலாக அவங்க ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசியாக அவங்களோட ஃபீச்சர்ஸ் பற்றி எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, கால் பண்ணலாமா, இல்லை உங்கள் வெப்சைட்லேருந்து ப்ராடக்ட் இருக்கா, இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டாலையோ இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக டிஎம் பண்ணலாமா, ஸோ எப்படி உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறது, டேரெக்டாக எப்படி வாங்குறத பற்றி அதை பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக எடுத்தோடனே என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, இதுதான் என்னோடய நம்பர், எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த டைம் கஸ்டமர் வந்து கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஈவன் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவை, அதை பற்றி நீங்கள் ஆன்லைன் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றி எதுவுமே தெரியல, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பற்றி கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அது என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா வேணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சம் கடைசியாக தான் நம்ம போய் அவங்களை வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மற்ற நிறைய டீட்டெயில்ஸ் வாங்குகிறோம். ஸோ சேம் நமக்கு என்ன ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணப்படுதோ அதே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மார்க்கெட்டிங் மிஸ்டேக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணாமல் தவிர்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் உங்கள் மணியும் சேவ் ஆகும், மார்க்கெட்டிங் பண்ணுற மணியும் சேவ் ஆகும், அண்ட் தென் உங்களோட எஃபர்ட்ஸ் உங்கள் டைம் வந்து சேவ் ஆகும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு, உங்கள் சேல்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு, லீட்ஸ் கிடைக்கிறதுக்கு, அண்ட் தென் ஃபேஸ்புக்லேயோ அண்ட் தென் உங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீச் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நான் முன்னாடி ஷேர் பண்ண மாதிரி உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பற்றி கீழே கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து பெய்டு ஒரு சர்வீஸ் வந்து கிடையாது, நான் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் பில்ட் பண்ணுறேன். ஸோ அண்ட் தென் பெய்டு சர்வீசஸ் இருக்கான்னு பார்த்து நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் ஃபர்தராக என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க்டின்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட சேட் பண்ணிக்கலாம். மற்ற ஃபர்தராக இந்த டிஸ்கஷனாலும் நீங்கள் லிங்க்டின் மூலமாக என்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நான் சொன்ன விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் ஃபர்தராக உங்கள் அப்கமிங் போகிற வீடியோஸ் வந்து உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு இல்லை நோட்டிஃபிகேஷன் வராது, உங்களுக்கு வீடியோஸும் கிடைக்காது. ஸோ அண்ட் தென் அது வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் சேல்ஸுமே கண்டிப்பாக க்ரோ ஆச்சா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் லிங்க்டின்ல எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.